ஆன் பண்ணிட்டேன். நான் அப்படியே வச்சுருக்கேன், நீ அப்படியே போயிடு. அப்படியே இங்கே எடுத்துட்டுருக்கேன், வீட்டை அப்படியே இருக்கு. சவுண்டு வரணும் அதான் எங்களா இருக்குங்க ஏய் முத்துக்குமாரா, எவ்வளோ எவ்வளோ முத்துக்குமார் வாங்க. ஏன் முத்துக்குமார் போட்டீங்க? அட என்ன மாப்பிள்ள, நீ அன்னைக்கு வாங்கிட்டு வர சொன்னால் வாழைப்பழ கதையாக இருக்குது. வாழைப்பழம் ஒன்று வாங்கினா 2 வாங்கிட்டு வரா, 1 வாங்கிட்டு வரா, இட்லி வாங்கிட்டு வரா, சட்னி சாம்பார் இருக்க மாட்டுது. அதை தான் அவனை கூப்பிட்டு அனுப்பலாம், கடைக்கு முட்டை பரோட்டா சாப்பிட ஆசையாக இருக்குது. அவன் கட்ட வாங்கிட்டு வரானா? அவன் பார்க்கும்போது அவனை தான் அனுப்புகிறேன். நீ அனுப்புறதுல சரியாக வாங்கிட்டு வர மாட்டேன். காசு எடுத்து ஓட்டான் தெரியுமா? தெரிஞ்சு இருந்தாலும் ஒரு முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். அப்போ சொல்லி வாங்கிட்டு வரான். அவன் வாங்கிட்டு வரான்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு அவனுக்கு கொடுத்து பார்க்கலாம்டா. நாங்கள் வாங்கிட்டு வர மாட்டோமா? சரி, நீ வாங்கிட்டு வா. அது செய். முட்டை போட்டு வாங்கிட்டு வாடா, ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது, சாப்பிட்லாம்டா. 2 பேருமே சாப்பிடுவோம். எத்தனை முட்டை போட்டா? 2 பரோட்டா 2 முட்டை வாங்கிக்கோ. சரி, முட்டை பரோட்டா தான் கையில். அவன் 2 முட்டையும் 2 ஆம்லெட் போட்டு கொடுப்பான். முதல்ல சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? முட்டை பரோட்டா. முதல்ல சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? முட்டை பரோட்டான்னு சொல்லு. முதல்ல என்ன சொன்னீங்க? 2 அதை வேணாம், நீ நான் சொன்ன மாதிரி செய்ப்பா. செய்வியா? என்ன பாக்கெட்டில் காசு இருக்கு, எடுத்துட்டு வா. சட்டையிலேருந்து போயிட்டு எடுத்துட்டு வா. அங்கே போய் எடுத்துட்டு வா சீக்கிரமா. எடுத்துடா மாப்பிள்ள, காசு எடுத்துட்டியா? டேய் என்னடா யோசிக்கிறா? முட்டை போட்டா வேண்டடா, வேறு எதுவும் வாங்கிட்டு வந்துருப்படா. ஆமாடா, சீக்கிரமா போய் வாப்பா. நீ வரண்டா தான் சாப்பிட்ணும். எவ்வளோ குயிக்காக வரேன் பார்க்குறேன், சீக்கிரமா. மாப்பிள்ள வாங்கிட்டியா? என்ன கேட்டீங்க? முட்டை பரோட்டா கேட்டீங்க? சாப்பிடலாமா? என்ன கேட்டீங்க? முட்டை பரோட்டா தான்டா. முட்டை போட்டா? முட்டை பரோட்டா வந்துயா? சரிடா, வாங்கிட்டு வந்திருக்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்ப்போம், நல்லா இருக்கான்னு. தண்ணி எல்லாம் கேனில் எடுத்து வை, உட்காரு. அப்படியே உட்காருப்பா, பார்ப்போம் அப்படின்னு. உட்கார், கீழே வைப்பா, கீழே வைப்பா. உட்காரு 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 சாப்பிடுங்க. உட்காரு வாப்பா, உட்காருப்பா. சாப்பிடுங்க. வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்கள் கையால் சாப்பிட்ணும் ஆசை. ஹலோ, என்ன பண்ணுறது பார்ப்போமா? வச்சு சாப்பிடுங்க. இந்தா சாப்பிடுண்டா. கதை மூடுங்க, கண்ணு வச்சு போகிறாங்க. சரிடா சரிடா சரி. இல்லைண்ணா, இது என்ன பண்ணுற? எங்கே அந்த தெரிஞ்ச இது வாங்க மாட்டி என்ன பண்ணுற? சரி பார்ப்போம். கப்புங்க முட்டை போட்டா. டேய் என்னடா இது? ஆப்ல என்ன வேலை பண்ணியிருக்க? என்னடா இருக்கு? முட்டை பரோட்டா சொன்னால் முட்டையை வாங்கி வந்துருக்கிறேன், பரோட்டா வாங்கியிருக்கேன். பரோட்டா முட்டை இவன் முட்டை போட்டா? முட்டை பரோட்டாப்பா. ஏன்னா கொத்து பரோட்டா வாங்க சொன்னா வெறும் கொத்து இல்லாமல். இது முட்டை. சரி, இது புரோட்டா. பிணைஞ்சடிங்க முட்டை போட்டா. என்னாச்சு? சாப்பிடா முட்டை பரோட்டா என்னன்னா கொத்து பரோட்டாடா, கொத்து இருப்பாங்கல்ல, அது நல்லா இருக்கும்ல பார்க்க. அதுக்கு சாலனா கொடுப்பானே, சாலனா தெரியாத முட்டை போட்டேன். நீங்கள் சாலனா போட்டால் முட்டை போட்டால் இன்னும் ஒன்றா சேர்த்துடணும். வித்தியாசமாக இருக்குடா, நீங்கள் சைனீஸ்காரனாக இருக்க வேண்டியதுலாம். ஆனால் நம்ம இந்தியா பிணைஞ்சடிங்க கப்புனே. என்னடா இப்போ முட்டையை முட்டை போட்டாங்கன்னா முட்டையும் பரோட்டா வாங்கிட்டுருக்கான் பாருங்க. எப்படி சாப்பிட்றது? அப்படியே பிணைஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே அடிங்க பிணைஞ்சு தான் முட்டை போட்டேன். ஏண்டா இந்த மாதிரி இருந்தால் எப்படிடா நீ நாளைக்கு தங்கத்தை வாங்கிட்டு வரணும்னா நீ இந்த இது என்ன சொல்லுவாங்க, வெளியே வாங்கிட்டு வந்து போட்டுருக்குடா. இந்த மாதிரி இருந்தால் எப்படிடா அதெல்லாம் சாப்பிட பண்ணி மாட்டதெல்லாம்? பிணைங்க பார், முட்டை பரோட்டா வேணும்னா முட்டையை பரோட்டா வாங்கி வந்துருக்கான். என்னன்னு கேட்டால் முட்டை பரோட்டான்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? டேய் புலிக்குட்டி, நீ பண்ணுறதெல்லாம் சிங்கக்குட்டி வேலையாக பண்ணுறடா. முட்டை பரோட்டா கேட்டால் நீ முட்டையும் போட்டா வேண்டார பரோட்டா பிரிங்க உடங்க 2 பிணைஞ்சு அடிஞ்ச முட்டை பரோட்டா. அதுலேயும் வாங்கினிய முட்டை மசாலா முட்டையாக வாங்கி வந்திருக்கிற. அதான் மசாலா பரோட்டா, முட்டை பரோட்டா போட்டா மசாலா. நான் பா பண்ணுறது நீங்கள் சாப்பிட்லாம் சொல்லவே இல்லையா? அதான் சாப்பிட்லாம் இல்லாமல் பிடிச்சி அடிங்க, கப்புன்னு அடிங்க, கப்புன்னு.
என்ன பண்ணலாம்னு ஒன்றும் புரிய மாட்டேதுடா. ஆசையாக இருக்கேன் முட்டை போட்டானா முட்டையும் புரட்டா வேணும். அதான் முட்டை புரட்டான்றான். அது தின்னா பிரியாணி காலையில் இது தன்னா வயிற்ற கட்டும். வயிற்ற கட்டன்றியா? ஆமாம். கப்பு நடிங்க. கப்பு நடிக்கிறதா? கப்பு நடிச்சா கப்புன்னு இறங்கிடுமாடா. நான் ஒரு 4 இட்லி விட்டு வரேன் போயிட்டு. கிடையாது கொஞ்சம் கலக்குது, கொஞ்சம் போயிட்டு இறக்கிட்டு உள்ள கொஞ்சம் ஒரு 4 இட்லி ஏற்றிக்கிறேன். சரி வாடா, அப்படியே சீக்கிரமா வாடா. வா, 2 பேருக்கு ஆளுக்கு ஒரு பரோட்டா முட்டையை சாப்பிடுவான். போயிட்டு வா சீக்கிரமா. புரோட்டா முட்டை சாப்பிட்றீங்களா? ஆமாம், நீ முட்டை போட்டா என்னன்னா வெறும் பரோட்டாவும் முட்டையும் வேணுங்கிறா. முட்டையும் பரோட்டா வந்து கல் தட்டிடுறா. முட்டை பரோட்டா நல்லா தான் இருக்குது, சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. கொத்து பரோட்டாங்க சொன்னாங்க. கொத்தி நல்லா இருப்பாங்க பாரு. அப்படி சொல்லணும் தெளிவா. அப்படி சொன்னா அப்படியா? நான் தான் ஒழுங்கா சொல்லலையோ? கொத்தணும். அப்போ நான் தான் சொல்லாமல் விட்டேன் போல இருக்கு. என்னடா நீ இப்படி பண்ணுற? டேய், நீ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதா?